தமிழ்நாட்டுல தேர்தல் டைம்ல நம்ம ஒண்ணு வந்து அதிகமா கேட்கலாம். இலவசம், இலவசம், இலவசம். ஓசி அப்படின்னு கூட கேட்கலாம். அது அது வந்து தேர்தல் வரும்போது கேட்க முடியாது. ஸோ அந்த 5 வருஷம் 2 1/2 வருஷம் நடுவுல இல்ல 2 வருஷம் இந்த மாரி ஓசிங்கிற வார்த்தைய நீங்க கேட்கலாம். ஆ எலக்ஷன் நெருங்க நெருங்க இலவசம், ஓட்டுக்கு காசு தர்றது, அதே மாரி உரிமை தொகை, மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம் இந்த மாரி இலவசம் ஒரு வார்த்தைக்கு பஞ்சமே இருக்காது. எலக்ஷன் வந்து சேர்த்தோம்னா. என்ன பொறுத்தவரையிலும் இலவசமா ஒண்ணு கிடைச்சாலும் சரி, இல்ல இலவசமா குடுத்தாலும் சரி, அது உருப்படாத அது நாசமா போயிரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்டின்னா, நம்புறத தாண்டி அதான் உண்மையும் கூட. இந்த இந்த பூமியும் நம்மளுக்கு வந்து இலவசமா தான் கிடைச்சுச்சு. இது நம்ம எங்கேயும் பை பண்ணி எங்கேயும் காசு குடுத்து வாங்கல. அதான் இந்த உலகத்த நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ரொம்ப அருமையா வச்சிருக்கோம். அதே மாரி தான் நம்மளுக்கு டைம் வந்து நம்ம செலவு பண்ற அந்த டைம் வந்து நம்ம எங்கேயும் காசு குடுத்து வாங்கல. நம்மளுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ, அந்த டைம் எவ்வளோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமே. அதே மாரி இந்த உடம்பு வந்து நம்ம ஒண்ணும் யார்ட்டயும் பை பண்ணி வாங்கல. காசு குடுத்து எனக்கு வந்து ஹைட்டா, கொஞ்சம் கலரா அங்கேயும் வந்து கலர் தேவைப்படுது. கொஞ்சம் கலரா எனக்கு வந்து ஒரு உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி இல்ல டபுள் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நான் வாழ்றதுக்கு இந்த உடம்பு வேணும்னு சொல்லி நம்ம யார்ட்டயும் பே பண்ணி வாங்கல. இலவசமா தான் இந்த உடம்பும் கிடைச்சுச்சு. இந்த உடம்ப வச்சு என்னெல்லாம் நம்ம அபியூஸ் பண்றோங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால இலவசமா ஒண்ணு கிடைச்சுச்சுன்னா, அது வந்து இலவசமா குடுக்கப்பட்டாலோ, கிடைச்சுச்சுனாவோ அது வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிரும். அது வேல்யூ இருக்காது. இல்ல உருப்படாம போயிரும். அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அது உண்மையும் கூட. ஸோ, இப்ப இந்த இலவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த உலகத்துல எதுவுமே உனக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்காது. ஸோ, அப்படி ஃப்ரீயா கிடைச்சுச்சுன்னா, அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, ஃப்ரீயா கிடைச்சுச்சுன்னா, அங்க நீ தான் ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ சில சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயா கிடைச்சாலும், அங்க நீ ப்ராடக்ட்டா இல்லனாலும், ஏதோ ஒரு தப்பு நடந்து நீ தான் கடைசில வந்து அங்க ஏமாத்தப்படுவதுதான் உண்மை. இப்ப நெறைய பேர் மக்கள் வந்து காச குடுத்து மக்கள ஏமாத்திர்றாங்க. ஓட்டுக்கு காசு குடுத்து மக்கள ஏமாத்திர்றாங்க. மாசம் ரூ. 1000 குடுத்து மக்கள ஏமாத்திர்றாங்க. அப்படின்னு சொல்றத நம்ம ஏன் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கக்கூடாது? காசுக்காக மக்கள் வந்து ஏமாற தயாரா இருக்கான். அப்படின்னு நம்ம ஏன் அத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடாது? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல தானே பிரச்சனை ஆவுது. அதனால நான் ஓட்ட மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி காச வாங்கிட்டு மக்கள் ஏமாறவும் தயாரா இருக்கான். அத நம்ம ஏன் அந்த பார்வையிலருந்து ஏன் புரிஞ்சுக்க கூடாது? நான் கேட்கிறேன். அதுக்குன்னு நான் எல்லாமே வந்து கேபிட்டலிசமா மாத்தணும். இப்ப கவர்மெண்ட்க்கு வந்து ப்ராஃபிட் வராத விஷயங்கள பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா, அதுக்கு அந்த சிஸ்டத்த ரன் பண்றதுக்கு மினிமம் சார்ஜஸ் ஆச்சும் வாங்கணும். இப்ப எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து இத்தன ட்ரிப் அடிச்சா ப்ராஃபிட், இத்தன ட்ரிப் அடிச்சா லாஸ் அப்படின்னு குடுத்து, அதுல மக்கள் ஏறலனாலும், ஏறுனாலும் அத்தன ட்ரிப் போய் வந்து தான் இருக்கும். ஏன்னா, அத மினிமம் ரன் பண்றதுக்கான வேல்யூ வந்து அதுலருந்து எடுக்க முடியும். ஸோ, அதனால நம்ம ஈஸியா ரன் பண்ண முடியும். ஸோ, அந்த சிஸ்டமே வந்து ரன் பண்ண முடியாம கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு இவிங்க வந்து அத பிரைஸ் குறைச்சு வைக்கிறதோ, இல்ல வந்து இல்ல இல்ல மொத்தமா இலவசம்னு சொல்றதோ தான் இங்க பிரச்சனையா வந்து மாற ஆரம்பிக்குது. ஏன்னா, இது எங்க சுத்துனாலுமே வந்து பொதுமக்கள் உங்க தலையில தான் வந்து விடியும். ஸோ, இலவசம்னு சொல்லி அதுக்கு உண்டான பணத்த தவிர, அத விட அதிகமா உங்க கிட்ட இருந்து வாங்குறாங்கங்கிறது தான் உண்மை. இப்ப இப்போ வந்து ஒரு பிரைவேட்டா ஒருத்தன் வந்து காசு ஒரு ஒரு பிசினஸ் ரன் பண்ணி காசு சம்பாரிக்கிறதுக்கும், கவர்ன்மெண்ட் வந்து ரன் ஆகி காசு சம்பாரிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, பிசினஸ்ல வந்து நீங்க அ லாஸ் ஆச்சுன்னா கடை இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆனா, கவர்மெண்ட்ல அப்படி பண்ண முடியாது. லாஸ் ஆனாலும் அத வந்து ஏதோ ஒரு ஃபண்ட வச்சு மேனேஜ் பண்ணி அத ரன் பண்ணி தான் ஆகணும். மக்கள் வந்து கட்டுற வரி பணத்த தான் எடுத்து இதுக்கு செலவு பண்ண போறாங்க. அப்படியே இப்போ இப்போ வந்து பிரைவேட்ல ஒரு ஒரு ஆப்பரேஷனுக்கோ இல்ல எதுக்கோ ஒரு மெடிக்கல் செலவுக்கு ஒரு ரூ. 5,00,000 ஆகுதுன்னா, இதுல ப்ராஃபிட்ட எடுத்துட்டு, ப்ராஃபிட் இல்லாம இல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா கவர்மெண்ட்னால எந்த அளவுக்கு கம்மியா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்மியா தான் பண்ணுமே தவிர, மொத்தமா இலவசம் ஆக்கக்கூடாது. இந்த இலவசம்ங்கிற வார்த்தைய வச்சு தான் நம்மள ஏமாத்துறாங்க. இப்ப இலவசமா கிடைக்குது அப்படின்னு இந்த மாரியான ஜிகுனா வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டோம்னாக்கா, கடைசியில அத விட அதிகமான அமௌண்ட் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. வேற மூலியமான சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, "அதெல்லாம் நம்ம காசு தானே" அப்படிம்பாங்க. ஆமா, உங்க காசு தான். உங்ககிட்ட இருந்து ரூ. 10,000 கொள்ளடிச்சுட்டு ரூ. 10 தூக்கி போடுறாங்களே, அது நியாயமா? ஸோ ஹியூமன்னால அதாவது ஹியூமன்னால மட்டும் தான் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் வேலையவே பண்ண முடியும். நான் உனக்கு இத தரேன், நீ எனக்கு இத குடு அப்படின்னு ஹியூமன்னால மட்டும் தான் பண்ண முடியும். வேற எந்த ஸ்பீசிஸ்னாலும் பண்ண முடியாது. ஸோ, அப்படி இருக்கிற இந்த சிஸ்டத்திலேயே, நான் உனக்கு வந்து இத தரேன். ஆனா, நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதே, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ, கிரெடிட் கார்ட்ல பை நவ், பே லேட்டர் அப்படின்னு சொல்லும்போதே நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, நெறைய பேர் அத மாட்டியிருக்க மாட்டீங்க. பணத்துக்காக பொய் சொல்றவங்கள விட, பணத்துக்காக ஏமாத்துறவங்கள விட, பணத்துக்காக பொய்ய நம்புறவங்களும்
பணத்துக்காக ஏமாறுறவங்களும் தயாரா தானே இருக்காங்க. அவங்க மேலயும் நம்ம குறை சொல்லி தானே ஆகணும். ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த வேலைய வந்து எல்லா கட்சியுமே பண்றாங்க. ஸோ இலவசம் குடுக்கறதுங்கிறது எல்லா கட்சியுமே பேசியிருக்காங்க. ஆனா, இலவசம் குடுக்கக்கூடாது. குடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அந்த ப்ராப்ளம் தூக்கி பொதுமக்கள் தலையில போட்டுட்டு, ஸோ நம்ம வந்து இலவசம் குடுத்தா அந்த ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வருங்கிறதுனால ஒரு செயின கிரியேட் பண்ணி விட்டுட்டு, உனக்கு இலவசமா கிடைக்குதா? இது இலவசமா கிடைக்கும். இன்னொரு பொருள் உனக்கு விலை அதிகமா கிடைக்கும். அப்படிங்கிற மாரியான செயின்ல நம்மள மாட்டி விட்டு, ஸோ அடுத்த 5 வருஷம் இவங்க வந்து மாறி போயிருவாங்களே தவிர, உங்களுக்கு இலவசமா இங்க எதுவுமே கிடைக்க போறதில்ல. அப்படி இலவசமா கிடைச்சுன்னா, அது எங்கேயோ ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இப்ப இந்த செயின்லாம் நம்மளுக்கு தேவையா? குடுக்குற காச வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறத விட்டு, ஏன் தேவையில்லாம வந்து இந்த அளவுக்குலாம் யோசிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த இலவசம்ங்கிறது அரசியல் சூழல்ல, இல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலோ எப்படி பார்த்தாலுமே கடைசியில கஸ்டமருக்கோ, இல்ல வந்து அங்க இருக்கிற பொதுமக்களோ தான் பாதிக்கப்பட போறாங்க. அதனால இது இலவசங்கிறத நாம நிறுத்த முடியாது. காசுக்காக ஏமாறுற மக்கள் இருக்கிற வரணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு வரவங்களாச்சும் இந்த இலவசத்த டார்கெட் பண்ணாம, மினிமம் அந்த சிஸ்டத்த ரன் பண்ற அளவுக்கு எவ்வளோ வந்து மார்ஜின் வச்சு பே பண்ணி அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்காச்சும் அந்த சிஸ்டத்த வந்து கரெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாரியான பொதுமக்கள் மேல எல்லா பிரச்சனையும் வந்து நிக்க வேண்டிய இடத்துக்கு அந்த சிஸ்டம் வந்து தள்ளப்படாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதெல்லாம் தான் பேசணும்னு நெனச்சேன். அத்துடன் இந்த வீடியோ முடிக்குது. நன்றி, வணக்கம்.